பாருங்க, அவங்க கையில கிடைச்சோம்னா நம்மள பின்னிடுவாங்க. சொன்னா கேளுங்க. அட நீங்க சும்மா இருங்க. அவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டாம். அதுக்குள்ள போயிடலாம். கையில மாட்டீங்க, வெண்டு எடுத்துருவேன். நாங்க அங்க வந்தோம், கண்ணை நோண்டிடுவோம். இன்னைக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கா எனக்கா இதுக்குதானே நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் தப்புங்க. எனக்கு அப்பவே தெரியும், ஏதோ ரிப்பேர் போல இருக்கு. பெரியவங்க சொல்லிருக்காங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. ஐயோ தத்துவம் பேசுறவா நேரம், சீக்கிரம் வண்டி எடுங்க. யார் ஜூட தெரியும் சொன்னது? யார்டி சொன்னது? இவதான் சொன்னா. அது கூட பரவாயில்லைங்க, இவதான் கண்ணெல்லாம் நோண்டிடுவேன்னு சொன்னா. சார், ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க சார். நீ யார் மேன்? டிரைவர் சார். தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றேன்ல, ஒரு தடவை விட்டுருங்களேன். என்ன மேன் விட்டுறது? இதே தப்ப நானே செஞ்சிருந்தா நீ ஒத்துப்பியா? ஒண்ணுங்களா இது? என்ன வாய் பேசுது? எல்லாரும் இறங்கி 8 மைல் எங்கூட ஓடி வந்தோம். 8 மைலா? ராஜா, ஏதாவது பண்ணுங்களே. சார், வேணா அவங்களுக்கு பதிலா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவங்கள விட்டுருங்க. ஓஹோ, பொண்ணுகளுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 16 மைல் ஓடிவாங்க. ப்ளீஸ் ராஜா, 16 மைல் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுங்களேன். நாங்க உங்க பின்னாலே வந்து கார்ல பிக்கப் பண்ணிக்கிறோம். எங்களை தாய்க்குலமா நினைச்சு இந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்குங்களேன். என்ன சார் இது? பொம்பளைங்களுக்கும் ஓடுற பனிஷ்மெண்ட், எனக்கு அதுதானே, வேற ஏதாவது சொல்லுங்க. நீ ஆம்பளை இல்ல, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ண, வின் பண்ணா தாராளமா போலாம். ஃபைட் பண்றியா? என்ன சார் நீங்க ஏதோ விளையாட்டு சமாச்சாரம், இதுக்காக போய் ஃபைட் எல்லாம் பண்ண சொல்றீங்க? இத பாருப்பா, நீ ஆம்பளைன்னு சொன்னீல, ஒண்ணு தைரியம் இருந்தா ஃபைட் பண்ணு, இல்ல அவங்க ரன் பண்ணட்டும். என்ன சொல்ற? ஏன் சார், உங்களுக்கு நல்லா கராத்தே தெரியுங்கிறதுக்காக பாவம் என் டிரைவரை தான் கேவலப்படுத்துறதா? இத பாருங்கடி, தப்பு பண்ணது நாம ஓடுவோம், வாங்க. ஆமா, யூ ப்ளீஸ் வெயிட், நான் ஃபைட் பண்றேன். மிஸ்டர் ராஜா, வீட்ல ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இது கராத்தே சார். ஆஃப் கோர்ஸ் ஐ நோ தட். என்னங்க அது? மை கராத்தே ட்ரெஸ். நீங்க எல்லாம் அந்த கிரவுண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கூட அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, கமா கமா. ஏண்டி போறாரே, திரும்பி வருவாரா? சிச்சி, எவ்வளவு வீரமா பேசிட்டு போறாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. நடங்க, நம்மளும் போலாம். மாஸ்டர், நான் ஃபைட் பண்ணவா? இல்ல மாஸ்டர், நான் ஃபைட் பண்றேன். இல்ல மாஸ்டர், யாரும் வேண்டாம் மாஸ்டர், நான் ஒருத்தன் போதும். ப்ளீஸ் வெயிட். முதல்ல அவன் வரட்டும். என்னடி இது, ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கு. லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்னைக்கு ஏதோ பெரிய காமெடி நடக்க போகுது. ஏண்டி, பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா? சும்மா இருங்கடி. என்னங்க நீங்க பிடிங்க, நீங்க எல்லாம் அப்படி ஓரமா இருங்க, அப்படி இருங்க. மாஸ்டர், நைஸ். ஆல் ஆஃப் யூ கோ பேக். மிஸ்டர் ராஜா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. நாங்க வேணா 8 மைல் ஓடிடுறோம், நீங்க வந்துருங்க.
நல்ல ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் அனுப்பிச்சு வச்சேன். You are really great, Raja. Thank you. You are superb. Thank you. நான் எதிர்பார்க்கவே இல்ல. Thank you. நீங்க ஒண்ணுமே சொல்ல. நிஜமா சொல்லணும்னா நாங்க இத்தனை நாளா உங்களை லூசு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது உண்மையிலேயே நீங்க ஒரு விஷயமுள்ள லூசு. உன் பேர் என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே. மூணேக்கார். இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. குடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தல ராமக்கா 1.50. இந்த லட்சுமி என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 rupees. அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா? செக்கா? அது சரி. நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ. நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி மளிகை கடைக்கார இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரெஸ்பெக்ட். இது எங்க போய் முடிய போதும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி. அப்பா, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டுருந்தேன். ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சு எப்படா கேக்குறதுன்னு சங்கோஜப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டு மொத்தமா குச்சை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மருதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்க போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கு ஏன் இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன்.